என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான். ஸோ என்னோட டீம்மேட்ஸ், ரேசிங் டீம்மேட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாருமே நேர்மையா இருக்கிறப்ப எப்படி வந்து ரைட் டைம் இல்லாம அமையும்? ஸோ கண்டிப்பா ரைட் டைம், ரைட் பிளேஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. லக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பத்மபூஷன் கிடைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வேற என்ன பதில் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க ஆக்டரா இவ்வளவு பேசியிருக்கீங்க, ஆனா உங்களை மாதிரி ஆக்டரா இந்த மாதிரி ரேசிங்ல கலக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணலங்க, மாதவனும் எப்படி ஆக்டரா இருந்தாரோ அதே மாதிரி பைலட்லயும் அவர் வந்து ஒரு பெரிய ஆளு. ஸோ அவரோட நான் வந்து ஏரோப்ளைனும் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ அவரும் இதையும் பண்றாரு, பட் அவரோட பேர் வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேற என்ன கேள்வினா, நீங்க பேன் இண்டியா பிலிம்ஸ்ல நடிச்சிருக்கலாம்ல. ஸோ வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண் எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு இருக்கிற ஃபேமுக்கு நீங்க நடிக்கலாமே, உங்களுக்கு தான் நிறைய மொழிகள் தெரியுமே அப்படின்னு கேட்டப்ப, உண்மைதான் எனக்கு தெரியும் தான். ஆனா பேன் இண்டியா பிலிம் நீங்க இப்பதான் பிராண்ட் பண்றீங்க. ஆனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா இருக்கு. மாதவனோட தமிழ் படத்தை ஹிந்தியில டப் பண்றது, ஜோதிகா, சிம்ரன் இவங்க எல்லாம் போய் பாலிவுட்ல நடிச்சது, அவங்களோட படம் எல்லாம் பாலிவுட்ல வந்தது. ஸோ வந்து பாலிவுட்ல இருந்த படத்தெல்லாம் வந்து தமிழ்ல பண்ணது. ஈவன் பிங்க் படமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த படத்துல நடிச்சிருந்தேன், நேர்கொண்ட பார்வையா. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ பேன் இண்டியா பிலிம். ஒரு படம் பல மொழிகளில் போனா மட்டும் பேன் இண்டியா பிலிம்னு கிடையாது. ஒரு படம் பிற மொழிகளில் எடுத்தாலும் அது பேன் இண்டியா பிலிம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார்.